அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம மார்ஷல் யூனிவர்ஸ் சீசன் 6 எபிசோட் 9 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் எதுக்காகனே தெரியாமல் ஒருத்தன் சண்டை போட வந்தான்ல, அவனுக்கும் நம்ம ஹீரோக்கும் தாங்க இப்போ சண்டை நடந்துகிட்டு இருக்கு. அவன் என்ன பண்ணுறான், ஒரு டெத் மார்க் அப்படிங்கிறத பயன்படுத்துகிறான். நம்ம ஹீரோ இந்த டிராகன் டெக்னிக் அப்படிங்கிறத பயன்படுத்தி அடிக்கிறான். இதெல்லாம் அவனால் தாக்கு பிடிக்க முடியல. ஆனால் இந்த ஒரு அட்டாக்ல அங்கே இருக்க மலை அப்படிங்கிறது உடஞ்சி கீழே விழ ஆரம்பிக்குது. ஸோ இவனை தோர்த்தாம அந்த ஒரு பொண்ணை போய் காப்பாற்றுறான். ஆனாலும் இவனை இங்கேருந்து தப்பிக்க விடலையே, சுத்து போட்டாங்களே ஒரு வழியா. இவன் பார்க்குறான், டேய் பசங்களா, நான் இன்னைக்கு தோத்துட்டேன் தான் ஒத்துக்கிறேன், வெயிட் பண்ணி பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகலான்னு பார்க்குறான். அது எப்படி விட முடியும்? முதல்ல நம்ம ஷாவியான் தான் ஆரம்பிக்குது, அதுக்கப்புறம் ஷாவ்தேவ் அடிக்க ஆரம்பிக்குது, கடைசியாக நம்ம ஹீரோ வந்து பொலன்னு பொழக்க ஆரம்பிக்கிறான். அவனால் அங்கேருந்து தப்பிக்க முடியல, தெரியாமல் வந்து மாட்டிக்கிட்டான் போல இவங்க கிட்ட. இருந்தாலும் அவன் என்ன பண்ணுறான், அடுத்து ஒரு டெக்னிக் அப்படிங்கிறத பயன்படுத்துகிறான். அவரு என்ன உங்களால் கொல்ல முடியாதுரா அப்படின்னு சொல்லிட்டு நக்கலா பேசுகிறாப்புல. நம்ம ஷாவ்தேவ் பார்க்குது, அட அறவே காடு மண்டையா, இதெல்லாம் ஒரு டெத் எனர்ஜி, இதை வச்சுட்டு ஏன் எதிர்க்கு நீ சீன் போடுறியான்னு சொல்லிட்டு அவனை வச்சு சிறப்பாக சம்பவம் பண்ணுங்க. இது பத்தாததுக்கு நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான், டிராகன் டெக்னிக் அப்படிங்கிறத வச்சு அடிக்கிறான். இப்போது அந்த ஒரு பர்சன் என்ன சொல்கிறான், நீங்களாம் வந்து முட்டாளுங்கடா, சீக்கிரமாக இதுக்கான விளைவை நீங்கள் எதிர்பார்ப்பீங்க அப்படிங்கிறான். இப்போது இவனோட பாடி டிஸ்ட்ராய் ஆகிடுச்சு, இவனோட சோல் மட்டும் அங்கேருந்து எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு பார்க்குது. அதை எப்படி விட்டுருவாங்க, செம்மடி அடிக்கிறானுங்க. ஆனால் அந்த சோல் எஸ்கேப் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஹீரோக்கு என்னன்னா, இவனை பார்த்தாலே தெரியுது, இவன் வந்து ஈஸ்டர்ன் ரீஜனை சேர்ந்தவன் கிடையாது, இவன் வெஸ்டர்ன் ரீஜன். இவனுக்கு இங்கே என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு இவன் யோசிக்கிறான். நம்ம ஷாவ்தேவ் என்ன சொல்லுது, எதுவாக இருந்தா என்ன, அவனை அடித்து துவம்சம் பண்ணி விட்டாச்சு, சோளம் வந்து பார்த்தோன்னா டேமேஜ் ஆயிடுச்சு, ரொம்ப நேரத்துக்கு அவன் தாக்க பிடிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லுது. இப்போ இன்னொரு விஷயம், இவங்க ஹீல் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த சமயத்தில் இவங்களோட ரேங்கிங் அப்படிங்கிறது ட்ராப் ஆயிடுச்சு. ஸோ இப்போ அதையும் பார்க்கணும். இது பத்தாததுக்கு நம்ம ஷாவியானுக்கு வேறு அடிபட்டிருக்கு, ஏன்னா அந்த பிரேக் த்ரூ அது தடுத்தது இல்லையா, அதனால அதுக்குமே அடிபட்டிருக்கு. அதான் நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான், முதல்ல நம்ம போய் ஹீல் பண்ணுவோம், ஒரு பாதுகாப்பான இடத்த தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்கப்பா. சோல் தப்பிச்சு போச்சுல்ல, அது எங்கடா போயிருக்குன்னா அவனோட மாஸ்டர் பார்க்க போயிருக்கு. அவன் என்ன கேட்குறான், எதுக்காக உன்னோட ஐடென்டிட்டியை நீ ரிவீல் பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஆக்சுவலாக அவனுக்கு 3 பேர் இருந்தாங்கல்ல, அவனுங்க வந்து பிளான்ஸை வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்களாம். அப்போது பக்கத்தில் நம்ம ஆட்கள் இருந்தாங்களாம். ஸோ அவங்க நம்ம பிளானை கேட்டிருந்தா என்ன பண்ணுறது, அதனால தான் அவங்க கிட்ட சண்டை போட போனோம் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதாவது இவனோட சோல் சொல்லிக்கிட்டு இருக்கு. இப்போ அங்கே ஒரு குரல் கேட்குது, அவங்க யாருன்னு எனக்கு தெரியும், நான் வேணா தேடி போய் அவங்க கதையை முடிச்சு விட்டுறவா அப்படின்னு கேட்குது. யாரா அப்படின்னு பார்த்தா நம்ம லில்லாங் தேனே, இன்னும் சாகலைங்க அவன். ஆனால் இந்த ஆள் என்ன சொல்கிறான், வேண்டாம் வேண்டாம் அதெல்லாம் தேவையில்லை, உனக்கு அதை விட முக்கியமான வேலை இருக்குது, மறந்துடாத அப்படிங்கிறான். அடுத்து அவங்க வேற ஒரு இடத்த காட்டுறாங்க. அங்கே எவனோ ஒருத்தன் பயங்கர அடி வாங்கிட்டு இருக்கான். யாரா அவன் அப்படின்னு பார்த்தா நம்ம ராஜாவோட பையன். அவனுங்க என்ன சொல்கிறானுங்க, தம்பி நீ எல்லாம் வந்து எனக்கு ஸ்லேவாக இருக்கிறதுக்கு தான் லாய்க்கு அப்படிங்கிறான். இன்னொருத்தன் என்ன சொல்கிறான், டே தேவையில்லாமல் விளையாடிட்டு இருக்காது, அவன் கதையை முடிச்சு விட்றா அப்படிங்கிறான். பத்தியா, நீ ஸ்லேவாக இருக்கிறது கூட லாய்க்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண வரான். ஆக்சுவலாக இந்த பையனால் இவங்களை எதிர்த்து அடிக்க முடியும். ஆனால் இவனுக்கு என்ன சொல்கிறானுங்க, ஓ நீ எதிர்த்து அடிப்பியோ, என் டைனாஸ்டி மொத்தமாக அழிச்சிரும் பார்த்துக்கோ அப்படிங்கிறானுங்க. இப்போ இவனுக்கு என்ன கவலைன்னா, நம்ம ஏதாவது பண்ண போய் நம்ம டைனாஸ்டிக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு சொல்லிட்டு அடிக்க மாட்டான். இப்போது இவன் கதையை முடிச்சுடலாம் அப்படின்னு பார்க்குறானுங்க. ஆனால் தூரத்துலேருந்து யாரோ ஒருத்தர் இவன் அட்டாக் பண்ணுறான். யாரான்னு பார்த்தா நம்ம லிந்தாங். அவன் கீழே இறங்கி வந்து கேட்குறான், அவங்ககிட்ட சண்டை போகிறதுக்கு உங்ககிட்ட தெம்பு இருக்கு, ஆனால் நீ ஏன் அடிக்க மாட்டேற அப்படின்னு கேட்குறான். ஆப்பனண்ட்டு வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல் அவன் கண்ட மெனிக்கு பேசுகிறான். நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, போய் அவனை கொன்னுட்டோ அப்படிங்கிறான். இவன் அப்படியே பார்க்குறான். அதான் ஆப்பனண்ட் சொல்கிறான், டேய் எந்த ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் இல்லாமல் என்னையே எதிர்ப்பியா நீ அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். லிந்தாங்க என்ன சொல்கிறான்னா, அவனுக்கு பேக்கப்பே நான் தான்டா, அவனுக்கு சப்போர்ட்டே நான் தான் அப்படின்னு உடனே இப்போ ராஜாவோட பையன் உள்ளுக்குள்ளே போய் அடிக்கிறாங்க. சும்மா சொல்லக்கூடாதுங்க, 2-3 அடியிலேயே ஆப்பனண்ட்டை டிஃபீட் பண்ணிட்டான். இருந்தாலும் ஆப்பனண்ட்டு ரொம்ப நக்கலாக பேசுகிறான். அவன் என்ன சொல்கிறான், உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா என் ஸ்டூடெண்ட் மேலே நீ கையை வச்சிருப்ப, என் டைனஸ்டி உன்னை சும்மா விடாதரா அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே நம்ம ஹீரோ விட்டான் பாருங்க ஒரு அறை, எங்கேயோ போய் விழுந்துட்டான். கீழே விழுந்தவன் கேட்குறான், யாரா நீங்களாம் அப்படின்னு கேட்குறான். நம்ம ஹீரோ சொல்கிறான், கிரேட் அண்ட் டைனாஸ்டிடா, லிந்தாங்கடா அப்படின்னு ஒன்று. எது நீ தான் லிந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறான். என்னுடைய பாஸ் உன்னதான் தேடிட்டு இருக்காரு, என்னோட ஸ்கை டெவில் டைனாஸ்டி உன்னை விடாது அப்படிங்கிறான். நம்ம ஹீரோ அடா போடா சேர்தான்னு சொல்லிட்டு அவனை அந்த இடத்துல கொண்டுட்டான். இப்போ இன்னொருத்தனை பார்க்குறான், அவன் கெஞ்சுறான், ஐயோ தயவு செஞ்சு கொன்றாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறான். நம்ம ஹீரோ என்ன கேட்குறான், ஏன்பா உனக்கு தான் வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்குல்ல, ஏன் பயப்படுற அப்படின்னு கேட்குறான். அவனா எனக்கும் எதுக்கும் சம்மந்தம் இல்லை, தெரியாமல் வந்துட்டு என்னை மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு ஓடியே போயிட்டாங்க அங்கேருந்து. ராஜாவோட பையன் என்ன சொல்கிறான், அந்த ஸ்கை டெவில் டைனாஸ்டி அப்படிங்கிறது இந்த டாப் 10 டைனாஸ்டியில் வருமா. அது பத்தாததுக்கு இந்த சாங் ஃபேமிலின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமிலி இருக்குது, அதில் 3 பேர் இருக்காங்க. அவங்க வந்து 3 டீமன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க எல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கு, இவங்க எல்லாம் வந்து நிர்வாண லெவல் 5க்கு மேலே இருக்கானுங்க, நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது, இங்கேருந்து போயிடலாம் அப்படிங்கிறான். ஆனால் லிந்தாங்க என்ன சொல்கிறான் பாருங்க, அவங்க வந்தால் வரட்டும், அவங்களோட நிர்வாண மார்க்கை நம்ம எடுத்தோன்னு வச்சுக்கோ, டாப் 24ல் ஈஸியாக போயிடலாம் அப்படிங்கிறான்.
இவனோட எண்ணத்தை பார்த்தீங்களா? இப்போ ராஜாவோட பையன் தன்னோட உயிரை காப்பாத்தினதுக்காக நன்றி சொல்றான். ஆனா லிந்தாங் என்ன சொல்றான், நான் எதுவுமே பண்ணல, நீ உன்னையே காப்பாத்திக்கிட்ட, நீ ஸ்ட்ராங்கா தான் இருக்கன்னு சொல்லிட்டு நம்ம ஆட்களை இன்ட்ரோடியூஸ் பண்றான்பா. அந்த பொண்ணையும் இன்ட்ரோடியூஸ் பண்றான். ஷாவ்தேவ் என்ன சொல்லுது, நமக்குள்ள எதுக்கு இன்ட்ரடக்ஷனு, உன்னதான் எனக்கு நல்லா தெரியுமே அப்படிங்குது. அவன் திரு முழிக்கிறான். இப்போ அவன் என்ன சொல்றான்னா, நான் வந்து ஆக்சுவலா லிந்தாங் தினை பார்த்தேன் அப்படிங்கிறான். எப்படா பார்த்த அப்படின்னு கேட்டா, ரீசெண்டாக தான் பார்த்தேன். ஆனால் அவன் முன்ன மாதிரிலாம் இல்லைப்பா, அவன் ரொம்ப மாறிட்டான், பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கான், லெவல் 4 இருந்த ஒருத்தனே ஈஸியாக கொண்டுட்டான், நீ வந்து ஜாக்கிரதையாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஷாவ்தேவ் என்ன சொல்லுது, அவன் மட்டும் சூப்பர் செக்டர் ஜாயின் பண்ணிட்டான், அவனுடைய குணத்துக்கு கண்டிப்பாக உன்னையும் ஃபேமிலியும் சும்மா விட மாட்டான், மொத்தமாக அழிச்சிருவான் அப்படிங்குது. இப்போ இவனுக்கு தெரிஞ்சு போச்சு, ரைட்டு, எப்படியாவது நம்ம வந்து பாஸ் ஆகி ஏதாவது ஒரு சூப்பர் செக்டரில் ஜாயின் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான்ப்பா. இந்த பக்கம் ஷாவியானால இதுக்கு மேலே தாக்கு பிடிக்க முடியாதுங்க. எவ்வளோ நேரம் தான் அதுவும் பொறுத்துக்கிட்டு இருக்க முடியும்? ஓகேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த இடத்துல உட்கார வச்சு மெடிடேட் பண்ண வைக்கிறாங்க. சீக்கிரமாக அதுக்கு வந்து ட்ரைபுலேஷன் அப்படிங்கிறது வரப்போகுது, பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது அதுக்குள்ளே அந்த ஸ்கை டெவில் டைனாஸ்டி வந்துருமா? என்னடா இவ்வளோ வேகமாக வந்துட்டாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருந்தா இவங்க காலடியில் ஒருத்தனோட போனம் வந்து விடுது. யாரு? ஒருத்தன் தப்பிச்சு போனான்ல, அவன் தான். நம்ம ஆட்கள் கூட சண்டை போகிறதுக்காக ஒரு 3 பேர் வந்திருக்காங்க. இவங்க தான் அந்த சாங் ஃபேமிலி சேர்ந்த 3 டீமன்ஸ் போல தெரியுது. எவ்வளோ தைரியம் இருந்தா ஸ்கை டீமன் செக்டாரே எதிர்ப்பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறானுங்க. ஒருத்தன் என்ன சொல்கிறான், ஒழுங்காக உன்னோட கிளான் இன்னரிட்டன்ஸையும் உன்னுடைய நிர்வாண மார்க்கையும் எடுத்து வச்சிரு, அட்லீஸ்ட் உன் பணத்தையாவது மூசா விட்டு போகிறேன் அப்படிங்கிறான். ஷாவ்தியா பார்க்குது, யாரா அவன் இங்கே வந்து குலைச்சிக்கிட்டு இருக்கான், காதெல்லாம் வலிக்குது அப்படிங்குது. பேசிக்கிட்டே இருக்கும்போது சண்டை ஆரம்பிச்சிச்சிங்க. ஸோ ஷாவ்தியா அந்த பக்கம் சண்டை போட, இன்னொருத்தன் பிக் பிரதர் நான் போயிட்டு இவனு கூட விளையாட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட வரான். அவன் கூட ராஜாவோட பையனும் அந்த பொண்ணும் சேர்ந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. கடைசியாக மெயின் ஆள் அவன் தான் நம்ம ஹீரோவை பார்க்குறான். அவன் என்ன சொல்கிறான், நானும் பார்க்குறேன், நீ நிர்வாண லெவல் 3 இருந்துட்டு ஏன் கூட எப்படி சண்டை போட்டு ஜெயிக்கிறேன்னு பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஒரு டிராகன் வச்சு அடிக்கிறான். இப்போது நம்ம ஹீரோ வந்து பிளாக் பண்ணால் கூட அந்த ஷீல்டு ஈஸியாக உடஞ்சிச்சிங்க. அடுத்து என்ன பண்ணுறான்னா, அவங்ககிட்ட சீல் இருக்குல்ல, அந்த சீலை வச்சு அடிக்கிறான். சீல் போய் பட்ட உடனே அந்த ஒரு டிராகன் உடஞ்சி விழுந்துடுது. இவன் பார்க்குறான், ஓ ஹெவன்லி லெவல் ட்ரெஷரா, இந்த வருது பாருன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஏகப்பட்ட டிராகன்ஸ் அனுப்புகிறான். இது எல்லாத்தையும் கூட நம்மால் என்ன பண்ணுறான்னா சீலை வச்சே உடைக்கிறான். ஆக்சுவலாக இந்த சீல்குள்ளே இருந்து டிராகன் வெளியில் வரல, ஏன்னா அது தூங்கிட்டு இருக்கு. எத்தனை முறை தான் யூஸ் பண்ண முடியும்? இப்போ ஆப்பனண்ட் என்ன கேட்குறான், டேய் நீ எப்படியோ லக்கில் போன முறை வந்து சண்டை போட்டு ஜெயிச்சிட்ட, ஆனால் அதெல்லாம் என்கிட்ட பத்தாதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஏகப்பட்ட டிராகன்ஸை ஏவி விடுறான். இவனும் டிராகன்ஸை ஏவி விட அவனும் அந்த டிராகன்ஸ்லாம் உடச்சிக்கிட்டு இருக்க, இப்படியே சண்டை போய்கிட்டு இருக்கு. எப்பா வேற ஏதாவது அட்டாக்கை பயன்படுத்துங்க. இந்த ஒரு சண்டையை ஏகப்பட்ட பேர் பார்க்குறாங்க. டே வாங்கடா லிந்தாங்க பாரு, மறுபடியும் சூப்பர் செக்டார் கிட்ட சண்டை போடுறான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்க்குறானுங்க. இவங்க எல்லாருக்குமே தெரியும் சாங் ஃபேமிலியை சேர்ந்தவன் பயங்கர ஸ்ட்ராங்கு, லிந்தாங் கண்டிப்பாக தோத்து போதான் போகிறான் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. இந்த பொண்ணு இருந்தால அவளும் பார்க்குறா, என்னடா பண்ணுறான் அவன் அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியமாக பார்க்குறா. சிந்தியனும் என்ன சொல்கிறான், அந்த சாங் ஃபேமிலி வந்து பயங்கர ஸ்ட்ராங், லிந்தாங் கண்டிப்பாக தோக்க தான் போகிறான் அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்கிறான். ஸோ இவனுங்க 2 பேர் வந்து இங்கே பயங்கரமாக சண்டை போட்டுருக்கானுங்க. இதில் லிந்தாங் மேலே இருந்து கீழே விழும்போது மேலே இருந்தும் டிராகன்ஸ் இவனை முழுங்க வருது, கீழே இருந்தும் டிராகன்ஸ் இவனை முழுங்க வருதுங்க. லபக்குன்னு முழுங்கிடுமா, அது அங்கே முழுங்கிறது இவனுங்க ஜர்க்கு கொடுக்குறானுங்க. ஆப்பனன்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்காங்க. ரைட்டு மேட்ச் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கிறான். ஆனால் மேட்ச் முடியல, இனிமேல் தான் ஆரம்பிக்குது. ஆக்சுவலாக நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா ட்ரைபுலேஷனுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். வேணும்னே இப்போ ட்ரைபுலேஷன் ஆக்டிவேட் பண்ணுறாங்க. அந்த ஒரு தண்டரெல்லாம் பட்ட உடனே டிராகன் எல்லாம் பிச்சுக்கிட்டு போயிடுச்சு. இவனுங்கெல்லாம் பார்க்குறானுங்க, யாரா அவன் சண்டைக்கு நடுவில் ட்ரைபுலேஷனா, கொஞ்சம் மிஸ் ஆனால் கூட செத்து போயிடுவானே அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஆப்பனன்ட் பார்க்குறான், யாரா இவன் பைத்தியக்காரனா இருக்கான்னு சொல்லிட்டு கையில் ஒரு ட்ரைடன்ட் எடுத்துக்கிட்டு சண்டை போட வரான். நம்ம ஹீரோவுமே என்ன பண்ணுறான், அவனோட ஈட்டி எடுத்துக்கிட்டு அடிக்கலான்னு சொல்லிட்டு போகிறான். ஸோ 2 பேருக்குள்ள வெறித்தனமான சண்டை அப்படிங்கிறது போய்கிட்டு இருக்கு. ஆக்சுவலாக நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனை லைட்னிங் அடிச்சுக்கிட்டே இருக்கு, அதே சமயத்தில் அவன் இங்கே சண்டையுமே போட்டுக்கிட்டு இருக்கான். எல்லாரால தான் இதை பண்ணவே முடியாது. ஆப்பனண்ட் என்ன யோசிக்கிறான்னா, இவனை வந்து ட்ரைபுலேஷன் கம்ப்ளீட் பண்ண விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணுறான். ஆனால் இவனோட அட்டாக் எதுவுமே ஒர்க் ஆகலை. நம்ம ஹீரோ சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரைபுலேஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டான், லெவல் 4க்கு ரீச் ஆகிட்டான். இந்த பொண்ணெல்லாம் ஆச்சரியமாக பார்க்குறா, யாரா இந்த பையன், எப்படா இவன் இதை பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறா. நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, இப்போ நம்ம ப்ராப்பரான மேட்சை ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறான். இருந்தாலும் ஆப்பனண்ட் என்ன சொல்கிறான், தம்பி நீ இன்னமும் லெவல் 4 தான், உன்னால் என்னை ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறான். இதெல்லாம் நம்ம ஹீரோ கேட்கலங்க, கண்டினியூஸாக அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜம்ப் பண்ணி வரும்போது இவன் ஒரு பீஸ்ட்டை சம்மன் பண்ணுறான். இவனோட அட்டாக் எல்லாத்தையுமே அந்த ஒரு பீஸ்ட் முழுங்கிருமா. அது பார்க்கறதுக்கே பயங்கர அமானுஷமான பீஸ்ட்டாக இருக்குங்க. ஏதோ வேற ஒரு உலகத்தில் வந்து அந்த பீஸ்ட் மாதிரி இருக்குது. இவனை துரத்திக்கிட்டே ஓடுது. நம்ம ஹீரோவும் அந்த பீஸ்ட்டை எதிர்த்து அடிக்கிறான். ஆனால் அவனோட அட்டாக் எல்லாத்தையுமே அந்த பீஸ்ட் முழுங்கிடுதுங்க. இவனோட எனர்ஜி எல்லாத்தையுமே அதை அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்குது. இவனும் இங்கிருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடினா கூட ஒரு கட்டத்தில் எகிரி அவனை முழுங்கிடுமா. நல்ல வேலை ஈட்டியை வாய்க்கு நடுவில் வச்சு தப்பிச்சாங்க, இல்லைனா முழுங்கிட்டு இருக்கோம் போல. அதுவும் இப்படியும் அப்படியும் ஸ்ட்ரகிள் பண்ணி பார்த்துட்டு இவனை வெளியில் துப்பிடுச்சு. இப்போது ஆப்பனண்ட் என்ன தெரியுமா சொல்கிறான், பவர் ஆஃப் டிவரிங்னா என்னன்னு காட்டுறேன் பாரு அப்படிங்கிறான்.
அந்த பீஸ்ட் என்ன பண்ணுது, அங்க இருக்க எல்லாத்தையுமே முழுங்க ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ ஒரு ஷீல்ட போட்டு தடுத்துக்கிறான். இவன் பிரச்சனை கிடையாது. சண்டை போடுறவங்க பிரச்சனை கிடையாது. ஆனா ஷாவியான் மெடிடேஷன்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அது அந்த வாய்க்குள்ள போய்கிட்டு இருக்கு. இப்போ வெளியில வேடிக்கை பார்க்க வந்தாங்கல்ல, அவங்கள பல பேரும் கூட அந்த வாய்க்குள்ள போயிட்டாங்க. ஆனா ஒரு சில பேர் ஷீல்ட போட்டு தடுத்துக்கிறாங்க வச்சுக்கோங்க. நம்ம ஹீரோ பார்க்குறான் எப்படியாவது ஷாவியானை வந்து காப்பாற்றணும்னு சொல்லிட்டு வேகமா போய் அதை பிடிச்சி வெளியில இழுத்து போட்டுட்டு இவன் வாய்க்குள்ள விழுந்துடுறான். இப்போ ஷாவியான் என்ன பண்ணுதுன்னா ஷாவியானை சேஃபா கீழே இறக்கி விட்டுச்சு. ஆப்பனண்ட் என்ன சொல்றான், முடிஞ்சு போச்சுடா, மேட்ச் முடிஞ்சிடுச்சு அப்படிங்கிறான். ஆனால் மேட்ச் எல்லாம் முடியல. இதுக்கு மேலே தான் மேட்சே ஆரம்பம். ஸோ இதுக்கு மேலே என்ன ஆச்சு அப்படிங்கிறத அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.